நான் தமிழ்லேயே தான் பேச போகிறேன். ஏன்னா எனக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து தமிழ் கற்றுக்கிட்டதே பஞ்சு மிட்டாய்க்காக தான். ஃபஸ்ட்டில் வந்து எனக்கு ஆடிஷன் பண்ணும்போது ஆடிஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொன்ன விஷயம் என்னென்னா, நீங்கள் டப்பிங் பேசணும், அதனால் வந்து கண்டிப்பாக தமிழ் கற்றுக்கணும்னு சொன்னாங்க. இப்போ வந்து எல்லா இடத்துலையும் போனால் கேட்பாங்க, எப்படி நீங்கள் இவ்வளோ நல்லா தமிழ் பேசுகிறீங்கன்னு கேட்பாங்க. அதுக்கு ரீசன் வந்து பஞ்சு மிட்டாய் தான். அது சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஃபர்ஸ்ட்டில் வந்து நான் தேங்க்ஸ் சொல்லணும்னா அது எஸ்பி மோகன் சாருக்கு தான் சொல்லணும். ஏன்னா அவர் தான் இந்த படத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டார். ரொம்ப கஷ்டப்பட்டாருன்னா அவர் தூங்க மாட்டார், சாப்பிட மாட்டார், எங்களையும் தூங்க விட மாட்டாங்க, சாப்பிட விட மாட்டாங்க. ஆனால் நாங்களும் வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணி பண்ணோம். இந்த படம் வந்து ஒவ்வொரு விஷயங்களும் பண்ணும்போது புதுசாக இருந்தது. எனக்கும் வந்து நான் ஃபஸ்ட்டில் பண்ணுற படம் அப்படின்னு வரும்போது எனக்கும் எல்லா விஷயங்களும் புதுசாக தான் இருந்துச்சு. வந்து சிஜின்னு என்ன தெரியாது. அப்போ எனக்கு என்ன 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 பார்த்தாலும் இதை சிஜியில் தான் நம்ம பண்ணிக்க போகிறோம், என்ன பண்ணாலும் அப்படி தான் சொல்லுவாங்க. இது பாதி பண்ணிவிட்டு பாதி ஓகே இது இது மீறி நீங்கள் பண்ண வேணாம், நாங்கள் சிஜியில் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவேன். நான் வந்து என்ன தான் அவங்க சிஜியில் பண்ண போகிறாங்க, என்ன சிஜி அப்படின்னு இருந்துச்சு. அப்புறம் எனக்கு தெரியலான்னு உடனே எனக்கு வந்து சிஜி எங்கே பண்ணுறாங்களோ அங்கே கூட்டிகிட்டு போய் தான் இப்படி தான் நாங்கள் பண்ண போகிறோம். எல்லாத்தையும் வந்து ஒரு ஒரு டைரக்டராக மட்டும் இல்லை, அவர் வந்து ஒரு டீச்சராக கூட இருந்து எல்லாத்தையும் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அப்புறம் வந்து ப்ரொடியூசர்ஸ் ரமேஷ் அண்ணன், கணேஷ் அண்ணன், வினோத் அண்ணன், எல்லாரும் அவங்க வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. எனக்கு தெரியும் வந்து ஒவ்வொரு விஷயத்தில் சொல்லும்போதும் மோஸ்ட்லி எல்லா மாதத்துலேயும் வந்து என்கிட்ட வந்து ரமேஷ் அண்ணா பேசுவாங்க, நம்ம இதை மலையாளத்தில் ரிலீஸ் பண்ணலாமா, நம்ம இதை ரிலீஸ் பண்ண போகிறோம். நான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் அவ்வளோ கஷ்டப்பட்டு கூடி இவ்வளோ அந்த படத்துக்காக அவ்வளோ ஆர்வமாக இருக்குன்னு அது ரொம்ப பெரிய விஷயந்தான். அப்புறம் வந்து மாக்காப்பா, ஆனந்த் அண்ணன், சென்றாய் அண்ணன். ஆக்சுவலாக எனக்கு வந்து ஹீரோஸை வந்து அண்ணான்னு கூப்பிடக்கூடாதுன்னு அப்போ எனக்கு தெரியாது. நான் அவங்களெல்லாம் அண்ணான்னு தான் கூப்பிட்டாங்க. கடைசி வந்து ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஷூட்டிங்லேயே ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரியுது அண்ணான்னு கூப்பிடக்கூடாது, இவங்க சார் அப்படின்னு கூப்பிடணும். ஆனால் வந்து எனக்கு அண்ணான்னு கூப்பிட்டே பழக்கமாயிடுச்சு.